அப்பா நம்ம அடுத்த ஸ்பாட் வந்துட்டோம். அடுத்த ஸ்பாட் வந்து பார்த்தா சோமராயேஸ்வரம். ஏற்காடு ஒரு ஃபேமஸான கோயில். இதுதான் என்ட்ரன்ஸு. நல்ல வியூ. கப்பலாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நல்ல ஒரு வியூ. வந்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்க்கிங் ஒன்று. இந்த இடத்துல நம்ம வண்டி அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இதோ இதுதான் கோயில் போகிற வழி. இதோ இது கோயில் போகிற வழி. பட் ஆனால் இந்த இடத்துல எதோ சும்மா அட்ராக்ஷன்ஸ் இருக்குது போல். இது போயிட்டு அதை சுற்றிக்கிட்டு இப்படி வரும். வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்துல வியூ பாயிண்ட் இருக்குது. கடைசியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே ஏறிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. மேலே ஏறி பார்த்துட்டு வருவோம் இந்த வியூ பாயிண்ட்டை. இது வந்து ஏற்காடில் ஒரு ஃபேமஸான கோயில் தான் இது. ஏற்காடு வந்து ஆனால் இந்த கோயிலுக்கு வரவங்க வரலாம். ஒரு ஜஸ்ட்டு இயற்கை ரசிக்கிறதுலாம் நீங்கள் வரலாம். அது மாதிரி நல்லா ஸ்பாட் தான். ஆனால் ஏற்காடில் பயங்கரமான கிளைமேட் கைஸ். 19 இருக்குது. ஆனால் 19 சமாளிக்க முடியல. நல்லா சில்லுன்னு அப்படி செம கூலிங். தமிழ்நாடு கவர்மெண்ட் சாப்பில் வச்சுக்கிறாங்களா கரையூர் வியூ பாயிண்ட்டு. அப்படியே எது லைனாக பார்க்கலான்ற மாதிரி அப்படியே தெரியாதவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ அந்த சிவராய் டெம்பிள்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிவராய் டெம்பிள் சம்திங் அங்கே இருக்கும். அங்கேருந்து பக்கத்துலேயே வந்து சக்கராயமா டெம்பிள், கரையூர் வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கிரியூர் ஃபால்ஸ். இப்போ தான் கிரியூர் ஃபால்ஸ் போயிட்டு தான் வந்தோம். பொட்டானிக்கல் கார்டன் அண்ணா. பட் ஏற்காடை பொறுத்தவரைக்கும் எல்லாம் பக்கத்தில் தான் guys. நீங்கள் வந்து சிட்டி ரவுண்டானத்தில் வண்டியை பார்க்கிங்கில் போட்டு கூட போட்டிங்கன்னா அங்கே ஒரு 5 ஒரு சைட் இருக்குது. அதாவது 5 டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே அங்கே பார்த்துடலாம். நான் பேசுறது கேட்க போனான்னு கூட தெரியல. செம்ம காற்று, அதுவும் ஜில்லுன்னு அடிக்குது. ரெண்டெல்லாம் போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைலாம் ஆனால் மூடி வச்சுருக்கானுங்க. நல்லா இருக்குதாண்ணா ஸ்பாட்டு. நான் சரி டெம்பிள் எல்லாம் சரி ப்ரேயர் பண்ணுறவங்க பண்ணுவாங்க தான் நான் சரி வந்தேன். ஆனால் பார்த்தா இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது லொக்கேஷன். இந்த ஸ்பாட்டுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன். நிறையா முறை ஏற்காடு வந்திருக்கேன். பட் இந்த ஸ்பாட்டுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இது ஏற்காடுலேருந்து இன்னும் டாப்பில் ஏறுது இந்த இடம். அப்படியே வாங்க பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதோ இது சாக்லேட் கடை, ஏற்காடு சாக்லேட் ஃபேக்ட்ரி. இந்த இடத்துல கடைங்கள்லாம் என்ன போட்டிருக்காங்க. இதுதான் ஏற்காடில் ஃபேமஸான ஒரு கிழங்கு. இது வந்து மூட்டு வலிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த கிழங்கு இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ். என்ன கிழங்கு இது? கிழங்கு பேர் மறந்துட்டேன். இப்போ சொல்லிட்டு மரவாட்டு கிழங்காக்கா. இதுதான் அந்த எலும்புக்கெல்லாம் நல்ல எலும்புக்கு சளிக்கு எல்லாத்துக்கும் சூப் மாதிரி வச்சு குடிக்கணும் தானே இது. இது மேல இருக்க தோல் மட்டும் சீவிட்டு இஞ்சி பூண்டு எவ்வளோவா? எவ்வளோ கிலோவா? அரை கிலோவா? 1/4 கிலோவா? ஆமாம். அது என்ன பெருசாக இருந்தானா சின்னதாக இருந்தானா எப்படி இருந்தாலும் ஜூஸ் தானே போட போகிறோம். அப்படிலாம் இல்லை, அப்படியே சீவி அப்படியே சூப் போடும். சுற்றிட்டு இருக்கு வந்துட்டாது. அதுக்குன்னா நிறையா கேம்ஸ்லாம் இருக்குது. சும்மா அப்படியே கொஞ்சம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்லாம். அதனால் கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வச்சுருக்காங்க. இது வழக்கமாக எல்லா இடத்துலையும் இருக்குது. ஃபேவரட்.
மேக்ஸிமம் இங்கே பலாப்பழம்லாம் ஃபேமஸ்க்கு. இங்கே மலை பிரதேசம்ல இங்கே பலாப்பழம் நிறையா இருக்கும். பட் ஆனால் இங்கேருந்து நீங்கள் வாங்கி கீழே போகிறதுக்குள்ளே அது கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும். இந்த கூலிங் டைமில் தான் இது நல்லாயிருக்கும், மற்றபடிலாம் வேஸ்ட் ஆகிடும். அதில் வேணும்னா இங்கே டேஸ்ட்டே பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கீழே வாங்கிட்டு போய் சாப்பிட்றதுலாம் செட் ஆகாது. அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இங்கே நல்லா ஃபேமஸ். ஃப்ரூட்ஸ் வாங்கலாம், நல்லா டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும். நான் காமிக்கிறேன் சிட்டிக்குள்ளே போனோடனே. ஆமாம், இங்கே ஒரு வியூ பாயிண்ட். ஃபோட்டோஸு வேலை பார்க்குறியா? வெட்டி வேறா? என்ன தமிழ் தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது பேப்பர்லேயே போட்டு முடவாட்டுக்கால் அந்த பேர். இங்கே நான் கைவினை பொருட்களா? ஃபோட்டோ எடுக்காதீர்கள், ஐயோ வேணாம். அப்போ இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம். ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான். இங்கே பாருங்கள், ஃபோட்டோ எடுக்காதீர்கள், ஃபோட்டோ இடத்துல இருக்குது. அப்படியே பார்த்துக்கேன். இதான கோயில் அட்ராக்ஷன். என்ன பின்னாடி வந்து சூப்பா மூட்டு வலிக்கு நல்லதா? சூப்பர் காய் மாதிரி. அவ்வளோதாங்க, முருங்கக்காய் சூப்பா குடிச்சு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக தான் இருக்குது. நான் வாங்கிட்டேன் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, அப்படியே வாங்கியாச்சு. அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே கிளம்ப சேம் ஸ்பாட்டு தான், அதனால் காமிக்கிறது ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்பாட்டு எங்கே போகிறேன்னா அங்கே இறங்கி உங்களை அடுத்த விழாவை ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு சீரகம் கம்மியாக போட்டுக்கோங்க. கறி மசால் தூள், மட்டன் மசாலா, மல்லித்தூள், மல்லி இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு 15 to 20 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சு ஈவினிங்கில் 1 டம்ளர். டீ குடிப்பீங்களா? டீ அவாய்ட் பண்ணிவிடுங்க, சூப்பு குடிங்க. பெரிய டம்ளரில் சூப்பு. மிளகுலாம் தூள் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா லைட்டாக தூள் பண்ணதை அப்படியே போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நெஞ்செரிச்சல், இந்த தொண்டை சளி இதெல்லாம் வந்து அப்படியே இருமல் வெளியே கொண்டு கொடுத்துரும். அப்போ வந்து நுரையீரலில் போய் கட்டாது. இது ரொம்ப பெனிஃபிட்டான கிடைக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால காய்ச்சல் வராது. இது வந்து நாட்டு மருந்து கல்ல வாங்கினீங்களா 4000 மருந்துக்கு ஆகிறதா சொல்கிறாங்கப்பா. ஆனால் நமக்கு வந்து அந்த வலியெல்லாம் குறையும் படிப்படியாக. எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோதாங்க. இன்னும் கேட்டிருக்கேன் எக்ஸ்ப்ளனேஷனு. பட் நானே 2 நிமிஷம் லேட் தான். பட் ஆனால் இதுதான் எக்ஸ்ப்ளனேஷனு. இந்த ஆட்டுக்கால் சூப்பா, அது கால் சூப்பு இதுக்கு
அவ்வளோதாங்க, இது ஒரு வியூ பாயிண்ட்டு. அடுத்தது இதோ அப்படியே ஏறி போனால் அங்கே ஒரு வியூ பாயிண்ட், அங்கே போவோம். அப்பா நல்லா காற்று, அது ஜில்ஜில்னு அடிக்குதா முடியல நல்லா. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நல்லா கிளைமேட் இருக்குது. அது ஜில்லுன்னு டைம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நல்லா கூலிங்காக இருக்குது. ஃபுல்லாக வியூ பாயிண்ட் தான் கைஸ். வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு இது மஸ்ட்டு வாட்ச். ஆனால் நல்லா இருக்குது வியூ பாயிண்ட். இது கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேராக பார்க்கறதுக்கு நல்லா வியூ. இது ரெண்டாவது வந்து காரை விட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் இது நல்ல ஸ்பாட்டு. வேறு நான் ஃபுல்லாக காரு பைக்கு எல்லாம் விட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபுல்லாக ஒரு நல்ல வியூ. ஹாய். அந்த வியூ தெரியும். நான் அடுத்த வியூ காட்டுறேன். நான் ஏற்காடு கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு தாட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபேவரட் ஆகிடும். அளவுக்கு நல்ல ஸ்பாட்டு. பாருங்கள் ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட்ஸ். இங்கே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, அதான் மேட்ரு. அதனால் பாருங்கள், நீங்கள் கார்னர் வரைக்கும் மேக்ஸிமம் வரலாம். பட் ஆனால் ரிஸ்க்கு தான், பார்த்து தான் நம்ம போனோம். இந்த பாருங்கள் செமையான ஒரு வியூவில் ஃபுல்லாக அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா கிளைமேட்டில் வரணும். இந்த வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வெயில் இருக்கும். பட் ஜஸ்ட் இது மாதிரி வாட்ச் பண்ணிட்டு போகலாம், பட் வெயில் இருக்கும். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு மேபி இந்த ஜூலை டு ஒரு ஃபிப்பு சொல்லலாம். இன்னும் நீங்கள் ஜானு ஃபிப்பு டிசம்பரு அப்போல்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரே க்ளவுடியாக இருக்கும், பயங்கர இதுவாக இருக்கும். எப்படியும் ஒரு 11-12 அந்த ரேஞ்சில் இருக்கும் கிளைமேட்டு. அந்த டைமில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு இந்த இடத்த. யாரும் இல்லையா?